வணக்கம். பாண்டிகள் சினிமாவில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கதைன்னு பார்த்தோம்னா அது ஒன்லைனில் சொல்லி முடிச்சிடலாம். சில்ட்ரன்ஸ் வந்து கிட்னாப் பண்ணி அது மூலியமாக ஸ்பேர் வருஷம் வச்சு கொள்ளையடிக்கிற ஒரு கும்பல் அந்த கும்பலில் வந்து நம்ம கதாநாயகனுடைய குழந்தையும் சிக்கிக்கிறது. அந்த கதாநாயகனுடைய கண்ணுக்கு முன்னாடியே கடத்தப்படுறதுனால அவர் எப்படி அந்த குழந்தைய மீட்டெடுக்கிறாருங்கிறது தான் ஒரு மெயினான ஒரு கதையாக இருக்குது. இது மேலாட்டம் பார்க்கும்போது ஒரு சாதாரண யூஸ்வலாக வந்த கதை மாதிரி இருந்தாலும் இதை திரைக்கதை அமைச்சது வந்து ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. ஸ்டண்ட்டு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனுடைய மகளை கடத்தும் போது ஒரு சேசிங் ஃபைட்டு மாதிரி வருது. அதுவே பிரம்மாண்டமாக இருக்குது. சரி, அந்த அது நம்ம பார்க்கும்போதே சரி இப்பயே ஒரு மகளை மீட்டுருவாரு அப்படின்ட்டு நம்ம நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது இதோட படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அதுலேருந்து மிஸ் ஆகி அடுத்த இதுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த ட்ரெயின் நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு தெரிஞ்சு ஒரு பிரஸ்கார ஒரு மேடம் ஒருத்தவங்க வந்து அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அங்கே ஒரு பையனை வந்து காப்பாற்றி அவங்க வெளியில் அனுப்பும்போது அந்த பையனை அம்பு விட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கொண்டுறாங்க. அந்த பிரஸ்காரங்களையும் கொண்டுடுறாங்க. பத்திரிகையாளருடைய ஹஸ்பண்டு வந்து அவரோட வந்து இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எப்பயுமே நம்ம பார்க்க போகிற திரைப்படத்துல இருந்து குழந்தைய கண்டுபிடிச்சா அது கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் சத்து கொஞ்சம் வித்தியாசமா இன்டர்வெல்லையே குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க, மீட்டுறாங்க. என்னடா படம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் மெயினான வில்லனே படத்துல வந்து என்றாங்க. எதுக்காக இது பண்றாங்க என்ன பண்றாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய ஒரு கதையை போகிற மாதிரி இருக்குது. வில்லன் வந்து அதுக்கு உடந்தையா வந்து அந்த ஊரிய மிகப்பெரிய ஒரு அதிகாரியே வந்து உடந்தையா இருக்கிறாரு, பொலிட்டிஷியன். அந்த அதிகாரியுடைய பையனா ரிலேட்டிவ் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது தெரிஞ்சு போனாலும் அந்த கூட்டத்தில் வந்து எப்போ இருக்கிற எல்லாரும் அந்த வில்லை வந்து கொள்றாங்க. அது கொள்றது என்னமோ சாதனை நம்ம மாங்காவுக்கு கீத்து போடுவோம் பாருங்க, அது போல அந்த அசால்ட் என்னமோ சீட்டு கிட்ட இது ரொம்ப ஒரு இயல்பா அது அவன் கை வந்த கலை மாதிரி நினைச்சு இது பண்ணிட்டு இது பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு ரத்த கலரியா இந்த இடத்த கொண்டு வந்திருப்பாங்க. இதுல முக்கியமா ஸ்டண்ட் கலைஞர்ல ஒருத்தர் சொல்லணும்னா, ஒரு பைலான் ஒருத்தர் இருப்பாரு. அவரு எப்படி ஒரு மாமிச மனமா இருந்தாரு, அவர் எப்படி அடிச்சும் ஜாய்க்க முடியாம அவரா இறந்தா தான் உண்டுன்ற மாதிரி ஒரு சீன்ஸ் வச்சிருக்காங்க. அவர் நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, இது நடிச்சிருக்காரு. இதுல வில்லன் கூட ஒருத்தர் வராரு, ட்ரைப் பழங்குடியினத்தர் மாதிரி. அவர் பார்த்தாலே நம்ம ஊர்ல வரக்கூடிய பழங்குடியினத்தர ஒரு அப்பாவியா தான் அவரை நம்ம அப்படிப்பட்ட முகத்தை தான் நம்ம படங்களை வந்து அப்பாவியா காட்டுவாங்க. அவர் வந்து அம்பு துப்பாக்கி சுடுற ரகத்தை விட அம்பு எஞ்சி வந்து கொள்ற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பார்க்கல வந்து இந்த ஜான்வி, கில்பில், ஜாங்கோ இப்போ ரத்தம் தெறிக்க சொட்ட அப்படி கொலை பண்ணி அப்படி ரத்தம் தெறிக்க பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விருந்தா இருக்கும். இதில் என்னன்னா, மற்ற படங்கள் இந்த கராத்தே கும்பு ஃபைட்டுகளை பார்த்துருப்போம். ஏன்னா இதில் வந்து இந்த ஹீரோ போடக்கூடிய ஸ்டெப்ஸ், அவருடைய ஸ்டைல்ஸ், இது ஒரு ஸ்டைலில் வந்து இந்த ஃபைட் சண்டை காட்சிகளை அமைச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு இயல்பாக நல்ல ஒரு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து சண்டை பிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்கும். கண்டிப்பாக இது அமேசான் பிரைமில் வந்துருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க.